முடியாதுங்கிற வார்த்தையை நாம முடிப்போம். வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். சுந்தர் சியோட இயக்கத்தில் சுந்தர் சி, வடிவேலு, கேத்தரின் தெரசா, முனிஷ்காந்த், பகவதி பெருமாள், அருள்தாஸ், மைம் கோபி, ஹரிஷ் பெராடி, வாணி பூஜன், விச்சு விஸ்வநாத் ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்காங்க. கேங்கர்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டீசர் கட்டை ரிலீஸ் ஆனப்பவே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஏன்னா சுந்தர் சி அண்ட் வடிவேல் இந்த காம்போ ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு ஒன்றா சேர்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அவங்க சேர்ந்து கொடுத்த படங்களுடைய காமெடி எல்லாமே இப்போ வரைக்கும் ஒரு ஓஜி செலிப்ரேஷனாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு 15 வருஷம் கழிச்சு 2 பேரும் சேர்றாங்க அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுச்சு. ஸோ டீசர் கட் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்ததுனாலே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸை சுந்தர் சி பூர்த்தி பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிற முதல் கேள்விக்கு எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டு மொத்தமாக இந்த படம் முழுக்கவே ஒரு காமெடி என்டர்டைனராக வந்து கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய சிரமத்தை வந்து எடுத்திருக்காரு. அதில் சக்ஸஸும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தாங்க. இந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் படம் பார்க்கணுங்கிறத விட இவங்க இந்த சிம்பிளான ஸ்டோரியை எக்ஸிக்யூட் பண்ண விதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ கம்மிங் டு ஒவ்வொருத்தருடைய ஆக்டிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா தி பெஸ்ட்டை தன்னால் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். சுந்தர் சி இந்த படத்தை ஃப்ரம் த பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் தன்னோட தோளில் வந்து தூக்கி சுமந்துட்டு போகிறாரு. இவர் கூட ஓடுற டீமும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈடு கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து சொல்லுவாங்க, இன்ஜின் வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஓடுனாலும் கூட ஓடுற பெட்டி வந்து அதோட ஈக்குவலாக வந்து சேர்ந்து போனால் தான் போக வேண்டிய டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ண முடியும். வெறும் இன்ஜின் மட்டும் ஸ்பீடாக ஓடி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்வாங்க. ஸோ அந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓடுற இன்ஜினா வந்து சுந்தர் சி இருக்காரு. அவர் பின்னாடி ஓடக்கூடிய அந்த பெட்டிகளாக வடிவேலு, கேத்தரின் தெரசா, மைம் கோபி, அருள்தாஸ், ஹரிஷ் பெராடி ஒவ்வொருத்தருமே தன்னுடைய கேரக்டரோடைய டெப்த்தை வந்து ஃபீல் பண்ணி நடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சுந்தர் சி கிட்ட வந்து ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் படத்தில் வந்து ஒரு ஹீரோ, ஹீரோயின், காமெடியன் அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன் வந்து பிரித்து இருந்தாலும் எல்லாரையும் அவர் வந்து யூஸ் பண்ண விதம், அதாவது யாருமே வந்து ஏமாற மாட்டாங்க. அதாவது என்னோட ரோல் இப்படி இருக்கு, என்னோட ரோல் வந்து பேசப்படலையே, என்னை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது சுந்தர் சி கிட்ட வந்து நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ டெப்த்தாக வாங்கிடணும் அப்படிங்கிற டெக்னிக் வந்து அவருக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சின்ன கேரக்டர் பண்ணவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா மனசில் நிற்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து சுந்தர் சி படங்களில் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அது நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய மொமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி வடிவேலு வந்து ஒரு 1.5 நிமிஷம் சீனை வந்து அப்படியே டயலாக் டெலிவரி வந்து பிச்சு பிரமாதமாக பண்ணியிருப்பார். அந்த நான் ஸ்டாப் வந்து அந்த டயலாக் டெலிவரி போர்ஷனில் இருந்து படத்தோடைய கிராஃபும் எகிருது, வடிவேலுடைய அந்த காமெடி கிராஃபு வந்து எகிரிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு ஸ்லோ ஸ்டார்ட்டாக இருக்கும். எப்போ அந்த பர்டிகுலர் போர்ஷன் வருதோ அப்போ இருந்தே அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அதில் நம்மளும் வந்து உள்ளே போய் ஒன்றி ஆஹா இனிமேல் படம் வந்து சூடு பிடிக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து கொண்டு வந்துடுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலுவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய கம்பேக். ஏன்னா நாஸ்டாலஜிக்காக ஒர்க் அவுட் ஆன காமெடி இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். ஆனால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து சுந்தர் சி இந்த 2025லையும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம டெஃபினட்டாக பாராட்டியே ஆகணும். தென் படத்தில் வந்து இன்னும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எதுவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சி வந்து உங்களுக்கு கொடுத்த ட்விஸ்ட். நம்ம எல்லாருமே வந்து படத்தை பார்த்துட்டு ஓகேப்பா இப்படி தான் இந்த கதை வரப்போகுது, இதுதான் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிச்சதா நினச்சி நான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் இருப்பீங்க. வச்சாம்பாரு ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி அப்போ வந்து உங்களுக்கு வந்து சுந்தர் சி வேற ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பாரு. கிட்டத்தட்ட 2 இடங்களில் வந்து அந்த ட்விஸ்ட்டை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பிளேஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அப்போ வந்து நீங்கள் பாரா நான் இப்படி நினச்சேன், அவர் இப்படி பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். அந்த மேஜிக்கல் மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதன் பிறகு யூஸ்வலாக சுந்தர் சி படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங் காமெடிஸ் இருக்கும். ஹீரோயினோட ரொம்ப ஓவர் கமர்ஷியலாக வந்து அவங்கள பயன்படுத்தியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்துகிட்டே இருக்கும். பட் கேங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய அதை வந்து தவிர்த்து இருக்காரு. பட் அதையும் தாண்டி கேத்தரின் தெரசாவுக்கு அந்த ஒரு சாங் வந்து வச்சிருந்த போர்ஷன் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன வந்து கருத்து இருக்கு. ஏன்னா அவங்கள வந்து ஒரு கேரக்டர்ல நம்ம பார்த்துட்டு அதுல
அங்கேருந்து வெளியில் வந்து அந்த சாங் வந்து அவங்க பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதை தவிர்த்திருந்தா இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸு, அப்போ இருந்த 90s கிட்ஸு, 80s கிட்ஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சு யாரைக்கு வந்து முகம் சுளிக்காமல் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் வந்து பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் நிச்சயமாக வந்து சுந்தர்சி வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் அந்த பாட்டு வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கருத்து. சுந்தர்சி படங்கள்ல காமெடி கமர்ஷியலா வந்து எவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸான எலிமெண்ட்ஸும் வந்து நிறைய வச்சிருப்பாரு. எப்படி வந்து ட்விஸ்ட் வந்து நிறைய அந்த படங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரியே கேமியோ வந்து வச்சிருக்காரு. அதை வந்து நீங்க தியேட்டர்ல பாக்குறப்ப இது நான் நினைக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து உங்க மனசுக்குள்ள வரும். இப்ப வரக்கூடிய எல்லா படங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓஜி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. அதை அவாய்ட் பண்ணவே முடியல அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மற்ற படங்களோட ரெஃபரன்ஸ் எதுக்கு, நானே அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்சி அவருடைய ஓன் படங்களுடைய ரெஃபரன்ஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதை வந்து கரெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ண விதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த 2025 தான் அவருடைய படம் மதகஜராஜா 12 வருஷம் கழிச்சு வந்து ரிலீஸ் ஆகி ஹிட் அடிச்சது. அந்த ஃபீவர் இன்னும் குறையிறதுக்குள்ளேயே அடுத்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடைய ரெஃபரன்சஸை வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்து அதை வந்து மக்கள் ரசிக்கிறபடி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸு அப்புறம் ஜென்சி கிட்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து என்னெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சின்ன சின்ன நுணுக்கம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையுமே வந்து ஓகே இது ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிக்குமா, அதை நான் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லி அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும். என்னதான் கமர்ஷியல் படமாக வந்து இதை படத்தை கொண்டு போனாலும் மணி ஹேஸ்ட் மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து இந்த கமர்ஷியல் அட்டம்ப்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை வந்து கதையை வந்து பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு அட்டம்ப்டையும் வந்து இப்படி நான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ட்ரை பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக ஒரு சிம்பிளான ஸ்டோரியை வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய டீமை வந்து யூட்டிலைஸ் பண்ணி பார்க்குற மக்கள் விழுந்து சிரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை எடுத்துட்டு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சுந்தர்சி டெலிவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய டீமை வச்சுட்டு அவங்க எல்லாரையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வந்து சுந்தர்சி பண்ணி முடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் இந்த சம்மருக்கு நீங்கள் ஃபேமிலியோட எந்த கவலையும் வந்து படாமல் உள்ள தேட்டருக்குள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா மனசில் எதையுமே நினச்சிக்காம முக்கியமாக ஒரு விஷயம் இந்த லாஜிக் பார்க்குறது, சினிமாவுக்கான எத்திக்ஸ் என்னன்றது, இந்த இடத்துல ஏன் அப்படிங்கிற மாதிரி யோசனை, இந்த மாதிரி எதையுமே யோசிக்காமல் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா கலன்னு சிரிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம். ஸோ ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த கிரிட்டிக் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம், செகண்ட் ஹாஃபில் இதை வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக் அப்படிங்கிறது ஒரு சினிமாவை டெக்னிக்கல் விதமாக அணுகிறது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். பட் அதே சினிமாவை ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ நான் டெக்னிக்கலாவோ இந்த படத்தில் வந்து இந்த இடத்துல ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்காக ரிவ்யூ பண்ணலை. ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 150 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு போய் உள்ளே பார்க்குறவங்களுக்கு இது எப்படி கனெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற உங்களுக்கு இந்த படம் எந்த வகையிலையும் பெரிய ஏமாற்றத்தை கொடுக்காது அப்படிங்கிறதோட என்னோட ரிவ்யூவை கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களை சினிமா ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். பாய்.